இன்றைக்கி இந்த மாங்காய் ஊறுகாய் தான் வந்துட்டு பண்ண போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி மாங்காய் ஊறுகாய் பண்ணும்போது அது கொஞ்சம் கெட்டு போச்சு ஒரு 2 நாளில். அதனால் இந்த டைம் எந்த மிஸ்டேக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா கழுவி நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஈரம் இருந்தால் கூட ஊறுகாய் கெட்டு போயிடும். நான் கட் பண்ணுற கத்தியிலேருந்து போடுற குண்டா வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ மாங்காய் எதுக்கு நான் கட் பண்ணாலும் சரி, டேஸ்ட் பார்க்குறக்கு 2-3 பீஸ் உள்ளே போகும். இன்றைக்கும் இதே மாதிரி தான் ஊறுகாய் போடுறக்கு இந்த மாங்காய் இனிப்பாக இருக்கா இல்லை ரொம்ப புளிப்பாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்கா கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன். ஒரு பீஸ் இல்லை, 2-3 பீஸ் உள்ளே போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் மாங்காய் கட் பண்ணவே ஆரம்பித்தேன். நல்லா கட் பண்ணி நான் இந்த டைம் வெயிலில் காய வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். பார்த்துக்கோங்க, நான் கட் பண்ண மாங்காய் இப்போது ஒரு 3/4 பவுல் பக்கமாக இருக்கா. இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு பிளேட்டில் நல்லா பரப்பி வெயிலில் காய வச்சுட்டேன். ஒரு 10 மணி போல் வச்சு ஈவினிங் ஒரு 5-6 மணி போல் எடுத்துக்கிட்டேன். பிளேட் ஃபுல்லாக இருந்த மாங்காய் இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் என்ன, ஊறுகாய் பண்ணுற ப்ராசஸ் தான். கொஞ்சம் கடுகு வெந்தயம் 2யும் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி இதில் சேர்ந்து நல்லா கலந்துக்கிட்டேன். நான் இந்த டைம் கொஞ்சம் காரம் கம்மியாகவே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் பக்கமாக தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டு கொஞ்சம் ஊற வச்சுருந்ததுனால இப்போ நான் கொஞ்சம் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஊறுகானாலே எண்ணெய் தான் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் கெட்டு போகக்கூடாது. லாஸ்ட் டைம் நான் நிறைய எண்ணெய் ஊற்றி பண்ணதுனால கெட்டு போய் வேஸ்ட்டாக போயிடுமோன்னு ஒரு பயத்தில் இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணினேன். கடுகு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயம் பவுடர் போட்டு அந்த எண்ணெயை இந்த மாங்காயில் போட்டு நல்லா பரட்டிக்கிட்டேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கடைசி முயற்சியாக வினிகரும் ஆட் பண்ணி இந்த டைமாவது கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி ஒரு கண்ணாடி பாட்டில் மாற்றிட்டேன். 10 நாள் ஆகியும் கெட்டு போகல.